பக்கத்து வீட்டு அக்கா யூடியூப்ல கலர் ஆகிறதுக்கு எப்படின்னு வீடியோ போடுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு ஃபேஸ்ல க்ரீம் எல்லாம் போட்டு நானும் எப்போ கலர் ஆவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட தங்கச்சா நைட்டு பெட்ல படுத்து லவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவோம் இவ சொன்னா. அந்த பொண்ணு சொல்றா, நீ முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கியான்னு கேட்கும் போது நான் காலேஜ்லாம் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நான் தான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் போது அவ தங்கச்சி சொல்றா, பொய்யெல்லாம் சொல்லாதக்கான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அடுத்த நாள் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்றா. எப்படின்னு கேட்டா, இன்ஸ்டாகிராம்ல தான் ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணேன், நான் யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படின்னு இவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த பொண்ணு எல்லா சோசியல் மீடியாலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் இவளை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இவளை பார்த்த உடனே இந்த பொண்ணு கருப்பா இருக்கா, எத்துப்பல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளக்காரன் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கும் சோசியல் மீடியால இருந்து ஒரு பையன் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளுக்கும் ஒரு லவ் கிடைச்சிருச்சுன்னு இந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கா. அந்த பையன் ஃபோன் நம்பர் கேட்டு 2 பேரும் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்டு தப்பா பேசின உடனே இவளுக்கு கஷ்டமாட்டி இவன் நம்மளை லவ் பண்ணல போல இருக்குன்னு. நடந்த விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான் அவன்கிட்ட சொல்லும் போது அவன் சொல்றான், அவனுங்கெல்லாம் அறிவில்லாதவனுங்க, நிறத்துல எங்க இருக்கு, குணத்துல தானே இருக்குன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு கேட்கறா, அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னும் போது, சேச்சா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேக் அடிச்சிடறான். அடுத்ததான் இந்த பொண்ணை பிறவிலேயே வளர்ச்சி கம்மியாக இருக்க ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போறாரு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த பொண்ணோட அப்பா சொல்லிடுறாரு, இவர் ரொம்ப குள்ளமா இருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வராதிங்கன்னு சொல்லி விட்டுறாரு. அவங்க அப்பா தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள இருக்காரு, அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு, ஆனால் கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு இந்த பொண்ணு அப்பா கஷ்டம் கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாப்பிள்ள எனக்கு வேணான்னு சொல்றா. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும், மூஞ்சி என்னைக்காவது கண்ணாடியில் பார்த்துருக்கியான்னு மனசு உடஞ்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு யூடியூப் வீடியோ ரெடி பண்ணி அதில் சொல்கிறா, நான் யாரை பார்த்தும் சிரிச்சதே இல்லை, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் மாஸ்க்கை போட்டு தான் நானே சிரிக்க ஆரம்பித்தேன், யாராவது என்னை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். கடைசியாக என்ன ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்தாரு, அவர் குள்ளமாக இருந்தாலும் முதல் தடவை அவர் தான் என் ஃபேஸை பார்த்து சிரிச்சவர், எனக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் தோளில் இருக்க நிறத்தை பார்த்து தான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாய் விட்டு மற்றவங்கள பார்த்து சிரித்து ஒரு புன்னகை வந்தாலே அது அழகுதாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லி வீடியோ முடிக்கிறா. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவும் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு பிளாக் காஃபி கொடுக்குறா, இதுவுமே அதை குடிக்க மாட்டோமான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு அதை எடுத்து குடிச்சிட்டு, பிளாக் காஃபி நல்லா தானப்பா இருக்குன்னு சொல்கிறா.